புதுக்கல்லூரி மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் இணைந்து நடத்திய இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். யூத் ரெட் கிராஸ், ரோட் டிராக்ட் கிளப், லயன்ஸ் கிளப் ஆஃப் பார்க் டவுன், நியூ காலேஜ் மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் இணைந்து சென்னை புதுக்கல்லூரியில் கடந்த 5 வருடங்களாக இரத்த தான முகாம் நடத்தி வருகின்றது. ஒரு வருடத்திற்கு 5 முறை இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த வருடத்திற்கான 2வது இரத்த தான நிகழ்வு நடைபெற்றது. இதில் புதுக்கல்லூரி மாணவர்கள் 165க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்தோடு இரத்த தானம் செய்தனர். முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கிய மாணவர்களுக்கு கல்லூரி சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப்பை சேர்ந்த கிருஷ்ணன், சங்கர், பச்சையப்பன், விஜயகுமார், கல்லூரி முதல்வர் அஷ்ரார் ஷரீஃப், துணை முதல்வர் நகபூப், மருத்துவர் தமிழ்மணி, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பேராசிரியர் சுலைமான் மற்றும் ரஸ்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மனித உயிர்களை காப்பாற்றும் இந்த இரத்த தான முகாமில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நபர்களுக்கும் இது அரிய வாய்ப்பை பயன்படுத்தி லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் மாவட்டம் 3241C மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் பார்க் டவுன் மெம்பர்ஸ் அனைவரும் நியூ காலேஜ் இளைஞர்களோடு மாணவர்களோடு சேர்ந்து நடத்தும் இந்த இரத்த தான முகாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாருக்கும் தெரியும், ரத்தம் வேறு எங்கேயும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய மருத்துவ சேவையில் மிக முக்கியமான ஒரு தேவை. அதை நம்மளுடைய இளைஞர்கள் அவங்க சேவையாக இதை செய்யும் போது மிக பெருமையாக இருக்குது. இந்த இரத்த தான முகாமில் இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராயப்பேட்டா டாக்டர் தமிழ்மணி மேடம் இங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் யூத் ரெட் கிராஸ், ரோட் டிராக்ட் எல்லோரும் இணைந்து இந்த சேவையை இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வாய்ப்பளித்த நியூ காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மிக்க நன்றி. இதுபோல் இரத்த தான முகாம்கள் நிறைய நடத்தி மனித உயிர்கள் காப்பாற்றுவதற்கு நாம் முடிந்த அளவு இந்த சேவையை தொடர்ந்து செய்வோம் என்று கூறி நன்றி சொல்கிறேன். நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம், புதுக்கல்லூரி ரோட் டிராக்ட் YRC, லயன்ஸ் கிளப் ஆஃப் பார்க் டவுன், ராயப்பேட்டை ரத்த வங்கி மற்றும் ரெட் கிராஸ் ரத்த வங்கி இணைந்து நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலத்துடன் நடத்துகின்ற 32வது முகாம். ஏற்கனவே கடந்த 6 ஆண்டுகளாக 31 இரத்த முகாம்கள் நடத்தி 3540 யூனிட் இரத்தங்களை ராயப்பேட்டை இரத்த வங்கிக்கும் ரெட் கிராஸ் இரத்த வங்கிக்கும் வழங்கியுள்ளோம். இன்று 32வது இரத்த தான முகாம் புதுக்கல்லூரியிலே நடைபெறுகின்றது. 165 மாணவர்கள் இந்த இரத்த தான முகாமிலே அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்துள்ளனர். ஏறக்குறைய 120 மாணவர்கள் அவர் இரத்த கொடைகளை வழங்குவதற்காக இங்கே இருக்கிறார்கள். மீதமுள்ள மாணவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோன்ற இரத்த கொடைகளை ஊக்குவித்து வரும் ராயப்பேட்டை இரத்த வங்கி அதிகாரி டாக்டர் தமிழ்மணி மேடம் அவர்களுக்கும் ரெட் கிராஸ்க்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நம்முடைய தமிழ்நாடு இரத்த கொடையிலே முதலிலே இருப்பதற்கு காரணமாக விளங்குகின்ற நம்மளுடைய கல்லூரி மாணவர்களுக்கு எங்களுடைய கல்லூரியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் முதல்வர், பேராசிரியர்கள் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த நியூ காலேஜோடு சேர்ந்து பணிபுரிவதில் வாய்ப்பு கொடுத்த இந்த நியூ காலேஜ் சார்ந்த அனைவருக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். முக்கியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கேம்பெயின் நடத்தி கொடுக்குற இந்த மாணவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஃபோக்கஸ் ஒன்று இந்த சின்ன பசங்க, அதாவது 18லேருந்து 35 தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ தமிழகம் வாலண்டரி பிளட் டொனேஷனில் முதலிடத்தில் இருக்கிறதுக்கு காரணம், என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கிற காரணம் இந்த மாதிரியான வாலண்டரி பிளட் டோனர்ஸ் தான். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நியூ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் சொல்லுவோம். வருஷத்தில் எப்படி 3 வாட்டி எங்களுக்கு பிளட் டொனேஷன் கொடுப்பாங்க. எப்போ தேவைனாலும் சார் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ப்ரொஃபஸர் சுலைமானும் சார் ஆகட்டும் சரி, நம்மளுடைய பிரின்ஸிபல் ஆகட்டும் சரி, வைஸ் பிரின்ஸிபல்ஸ் எல்லாமே ஸ்மார்ட்டாக வேலை செய்வாங்க. ஸோ எங்களை என்கரேஜ் பண்ணி எங்களுக்கு எப்போ கேட்டாலும் பிளட் கொடுத்து லயன்ஸ் கிளப் பார்க் டவுன் சேர்த்து YRC கிளப்பும் சேர்ந்து அண்ட் நியூஸ் 7 சேனல் இந்த அன்பு பாலமாக எங்கள் அன்போடு கட்டி இருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா ஃபிட்டாக இருப்பாங்க. எல்லா பசங்களும் நல்லா ஒரு அன்ஃபிட்னே பெருசாக வரதே இல்லை. எந்த கொஷின் கேட்டாலும் அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கும்னு நான் எதிர்பார்த்து, ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி.